ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ். என்னப்பா இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அப்படி தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால், எபிசோடு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறத விடவும் நிறைய ஒளிச்சு வெளிச்சு மறைச்சி மறைச்சி பேசின மாதிரி தான் இருந்தது. அது என்ன சொல்கிறது, அந்த ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. சேது சார் வந்து டைரெக்டாக வந்து யாரையுமே வந்து கார்னர் பண்ணலை, டோஸ் விடலை, அதுக்கப்புறம் ரோஸ்ட்டும் விடலை. கமருதீனுக்கு விட்ட ரோஸில் கூட பார்த்தீங்கன்னா அது கமருதீனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலருக்கு அது போய் சேரணுங்கிற மாதிரி இந்த பக்கத்து இலைக்கு பாயசம் போடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அது பாயசன்றது ஸ்வீட்டு. ஸோ வந்து அது வந்து என்ன சொல்வது, பாசிட்டிவ் வேல எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது விட்ட டோஸ் வந்து இது உன்னை திட்டுறதில்லை, இன்னும் நிறைய பேருக்கு உன்னோட சேர்த்து இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரணும், ஆனால் உன்னை வச்சு அவங்கள கார்னர் பண்ணுறோன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. துஷார் கிட்ட சொன்ன விஷயங்களும் அப்படி தான் இருந்தது. பார்வதி வந்து துஷார் வந்து சொன்னப்போ அந்த லேப்ரேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற சொல்கிற இடத்துல கூட இதை பார்வதி மட்டும் பண்ணலை, இன்னும் ஒரு சிலர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் துஷாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அந்த கேமை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஹோஸ்ட் சைடில் கமல் சார் பேசுறதுமே இப்படி தான் பேசுவார். இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் பேசுவார். அதுக்கப்புறம் இந்த தெரியாமல் ஊசி போடுறதுன்னு சொல்லுவாங்க, நொப்பில கொண்டு சூதி வயசு, நான் அடிக்கடி தெலுங்கில் சொல்கிறது தான், அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் அது ஓரளவுக்காவது ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகும். இது சுத்தமாக இந்த வாட்டி வந்து என்ன சொல்கிறது, டீம் இதை பண்ணுறாங்க. ஆப்வியஸாக இது ஹோஸ்ட்டை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கமல் சாரை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இங்கே வந்து என்ன சொல்கிறது, அப்போ வந்து மாயா விஷயத்தில் கமல் சார் சொன்ன இது பண்ண விஷயங்களாகட்டும், இல்லை இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் பண்ணுறது, இல்லை போன சீசனில் விஜய் சேதுபதி சார் சாச்சனாக்கு சொன்னது எல்லாமே என்னதான் ஹோஸ்ட்டோட விஷயங்களில் அந்த கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அது வந்து பிக் பாஸோட அந்த டீம் கையில் தான் இருக்குது. ஸோ யாரை எலிமினேட் பண்ணணும், யாரை கார்னர் பண்ணணும், எப்படி அந்த ஹோஸ்டிங்கை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் அது வந்து டீமோட கையில் தான் இருக்குன்னும் போது, யாரை ஹைலைட் பண்ணணும், யாரை லைன் லைட்டில் காட்டணும், யாரை வந்து அடி அடின்னு அடிக்கணும், எல்லாமே டீம் கையில் தான் இருக்குது. இதுதான் நான் ஒவ்வொரு வருஷம் ரிவ்யூலுமே சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி அந்த இதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த டாக் பேக்கில் அந்த இதில் சொல்லிட்டே இருப்பேன், இது இப்போ சார் இது இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்க, இப்போ பாருங்க போன வாரம் அந்த டிசிப்ளின் இதெல்லாம் வந்து 1 2 வேணால் இவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாமே தவிர, டச் அப் மேக்கப்னு எல்லாமே பின்னாடி இருந்து டீம் சொல்கிறது தான் அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசன்லேயுமே எப்பயுமே வந்துட்டு இப்போது என்ன சொல்கிறது, டேரெக்டாக இவங்களே இதுதான் இப்போ சபரி சரியில்லை அப்படின்றதுலையோ, இல்லை கனி டபுள் கேம் ஆடுறாங்கன்றதுலையோ, இல்லைனா வந்து பாருக்கான விஷயங்களோ, எல்லா விஷயத்துலையுமே அந்த விஷயத்தை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணாமல் சுற்றி வளைச்சி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. இதை வந்து கண்டஸ்டன்ஸ் இன்டைரக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஆடியன்ஸ் வந்து அதை அந்த ஆங்கிளில் பார்த்தா மட்டும்தான் இது கொஞ்சமாச்சும் புரியும் அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. டைரெக்டாக கூப்பிட்டு நீ தப்பு பண்ண பலார்னு 2 அடிக்கிறேன் அப்படிங்கிற திருந்திடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதில்ல. அவங்க நாசுக்காது இது எப்பயுமே தமிழ் பிக் பாஸ் இப்படி தான் பண்ணுறாங்க. இது இன்னுமே போன சீசனில் பண்ணுறத விட இன்னும் இந்த சீசனில் குழப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.